श्रीशैलेशदया पात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां रामोदरस्फटितराणिर्मणि रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये शरणं प्रपद्ये माता पिता मातापितायुदयस्तनया युवतयस्तनया विभूतिः विभूतिः सर्वं सर्वं यदेव यदेव नियमेन नियमेन मदन्वयानाम् महन्वयानाम् आद्यस्य न आद्यस्य च नः पतेर्वकुलाभिरामं श्रीमत्पतञ्जलियुगलं कदङ्गरीवलं प्रणमामि प्रणमामि मुद्रां भूजं सरस्य स्फुटं सहस्रमहदाह्वयपट्टनाद श्रीमत्सारकुलशेखरयोगिवाहान् भक्तां प्रेरेणुपरकालयतीन्द्रविश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नित्यम् अखिल भुवन जन्म स्थेम ओननन्दनन्दनादिलीले विविध भूत ब्राद रक्षैक दीक्षे जगदीक्षे शिरसि विधीप्ते ब्रह्मणि श्रीनिवासे श्रीनिवासे मम परस्मिन् भवतु मम परस्मिन् क्षेमुषी क्षेमुषी भक्तिरूपा भक्तिरूपा पाराचर्य पाराचर्यवसुधाम् वसतुताम् उपनिषत् प्राप्तिमुद्योद्गताम् व्याप्तिमद्योत्कृताम् संसाराग्निविदीपन संसाराग्निविदीपन व्यवगत प्राणात्मसञ्जीवनी प्राणजीवनी पूर्वाचार्य पूर्वाचार्य सुरक्षिताम् सुरक्षितां बहुमतिं बहुमतिं व्याघात व्याघात दूरस्थितां दूरस्थिताम् आनीतां आनीतांस्तु सुनिधाक्षरैः निरहक्षरैः सुमनसः सुमनसौ सुमनसुषा भौमा भौमा बिभर्त्यहम् पिबन्त्यहम् तस्मै रामानुजार्याय रामानुजार्य नमः परमयोगिने परमयोगिने यत् स्मृति यस्मृतिस्मृतिसूत्राणाम् स्मृति सूत्राणाम् अन्तःज्वरम् तद्वरम् असीसम् असीसमत्. இந்த ரெண்டாவது சாப்டர் தொடங்கின உடனே முதல்ல சாங்கியன் எதிர்த்தான். சாங்கியன் என்ன சொன்னா, எதுக்கு ஒரு பொருள் முதற்காரணமோ பொருட்காரணமோ அதனுடைய ப்ராடக்ட் அதுலேருந்து வரக்கூடிய அது காரியமும் அது மாதிரி தான் இருக்கணும். உலகம் முக்குணங்களோடு இருக்கு, பிரகிருதி மூலப்பிரகிருதி முக்குணங்களோடு இருக்கு. ஆகவே உலகம் மூலப்பிரகிருதியோட ப்ராடக்ட் சொன்னான். அது அண்ணா நிறைய முதல் சாப்டர்ல என்ன டீட்டெயில் தான் நம்ம இது பண்ணிட்டோம். அதனால அதாவது அதாவது பொருட்காரணமும் அதனுடைய காரியமும் ஒன்றாத்தான் இருக்கணும், தேவையில்லை அப்படின்னு ஒரு இது ப்ரூவ் பண்ணார். இப்போ அடுத்தபடி ஐயாயிகன் சொல்றாங்க, காரணம் வேற காரியம் வேற. இது லாஜிக்கை மட்டும் வச்சுருக்கலாம். லாஜிக் வச்சுருக்கா என்ன பண்றாங்கனாக்க, இப்போ உதாரணமாக எடுத்துனாக்க மண் வேற, சட்டி பானை வேற, இது ரெண்டும் ஒன்றா இருக்க முடியாது. பிரம்மம் காரணம்னு சொன்னேன்னாக்க உலகம் காரியம் இல்லை. உலகத்துக்கு காரணம் அவா கான்செப்ட் டீட்டெயிலாக பார்க்குறோம். அடுத்த இதில் பாதத்தில் அதில் அணுக்கள் தான். அதனால இது பிரம்மம் இல்லை, அணுக்கள் தான் காரணம். அதனால அணுக்கள்ல இருந்து உலகம் வேறுபட்டிருக்கு. ஸோ காரியமும் காரணமும் வேறையாத்தான் இருக்கணும் அப்படின்னார். அதைத்தான் முந்தின அதிகரணத்தில் இல்லை, காரியம் காரணம் வேற இல்லை. ஏன்னா நீ காரணம்னு சொல்றதுக்கு வேற எதுவுமே இல்லை, இருந்தது ஒன்னே ஒன்று தான். சதேவ சௌமியா இதமகிராசித் ஏகமேவா அத்விதீயம்னு சொல்லிருக்கு. அப்படி சொல்றதுச்சு இந்த ஒன்று தான் இருந்ததுன்னு சொல்றச்சு, இந்த ஒன்றுலேருந்து தான் வந்திருக்க முடியுமே தவிர்த்து வேற ஒன்றும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த சத்துன்னு சொல்லக்கூடியது எல்லாத்துக்குள்ளேயும் நுழைஞ்சிருக்குங்கிறது முன்னாடி சொல்லியிருக்கு. அதனால அதுதான் இதுக்கு ஆச்சு. ஆனா இது ரெண்டு வெவ்வேறு ஆக்கணும் தேவையில்லை. சாங்கியம் சொன்ன போது காரியமும் காரணமும் காரியமும் வேறையாக்கும், ஒன்னாக்கணும் தேவையில்லைங்க. இங்க காரணமும் காரியமும் வேறையாக்கணும் தேவையில்லைங்க. அதாவது என்னன்னாக்க ரெண்டு பேரும் ரைட்டு. ஒண்ணு இல்ல சுவாமி, நான் மியூட்ல போயிடுறேன். சப்ஜெக்ட் டு சம் கண்டிஷன்ஸ் காரியமும் காரணம் ஒன்றா இருக்கலாம். சப்ஜெக்ட் டு சம் அதர் கண்டிஷன்ஸ் காரியம் காரணம் வேறையாக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி காரணம்தான் காரியமாக இருக்கணும் தேவையில்லை, காரியம் காரணத்துலேருந்து வேறுபட்டு தான் இருக்கணும், அது தேவையும் இல்லை அப்படின்னு விட்டு ப்ரூவ் பண்ணிட்டேன். இது மட்டும் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது ஐயாயிகன்னு இன்னொரு ஆங்கிளில் சில கொஸ்டின்ஸ் பண்ணுறான். ஒரு நிமிஷம் வந்துட்டேன். வா ஆமா. அப்போ நீ என்ன சொன்ன, காரியமும் காரணமும்
வேறையா இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னேனாக்க இப்போ அந்த மாதிரி இருந்துச்சு என்ன ஆகும்? இதுதான் ஆகணும்னாக்க இருக்க வேண்டியது இல்லையானாக்க பிரச்சனை உலக படைக்கிறது பிரம்மம் சொல்லிட்டேன், ஒத்துனுட்டேன், அது பொருட்காரணமா எடுத்துட்டேன். ஆனா கருவி என்ன? ஒரு தச்சன் இருக்கான், நல்ல எக்ஸ்பர்ட், மரமும் இருக்கு. ஆனா அவன் கையில அதுக்கான கருவிகள் இல்லைன்னாக்க அவனால எப்படி வேலை செய்ய முடியும்? இந்த பிரம்மத்துக்கு கருவிகள் இருக்க தெரியலையே. அப்படி இருக்குச்சே பிரம்மம் இந்த உலகத்தை படைச்சிருக்க முடியாது. புரியுது அவனுடைய ஆர்குமெண்ட்? நம்ம முதல்ல இருந்தோம், பொருட்காரணமும் பிரம்மந்தான், செய்வோன் காரணமும் பிரம்மந்தான், கருவி காரணமும் பிரம்மந்தான். நம்ம கான்செப்ட் படி முதல்ல பொருட்காரணம் சொன்னாக்க சதேவ சோம்யா இதமகிராசின்னு சொல்றச்சு சது அப்படிங்கிற சதுங்கிற நுண்ணிலையில இதே இந்த சித்து இந்த உலகத்தையும் உயர்ந்த உயிர் பொருளையும் உயிரல் பொருளையும் தன் உடலாக கொண்ட சத்துக்கு நல்ல மேல இருக்கக்கூடிய பிரம்மம் ஒன்றும், அதில் ஒன்றும் மாறுவதில்லை. அதுவே என்ன பண்ணித்து எண்ணித்து என்னாச்சுனாக்க ஸ்தூல நிலைக்கு வந்துட்டு, அதனால ஸ்தூல நிலைக்கு வந்ததுனாக்க அதனுடைய எண்ணம் தான் அதுக்கு காரணமா. இந்த பிரம்மம் எண்ணித்து, பிரம்மம் தான் நிமித்த காரணம், அதுக்கு கருவி எதுன்னு அவருடைய எண்ணம் தான். எண்ணத்தால முடியுமானா முடியும், எது நமக்கெல்லாம் முடியாதோ அவருக்கு முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க நமக்கு இல்லாத சில சக்திகள் அதுக்கு இருக்கு பிரம்மத்துக்கு. அந்த அந்த சக்திகளால அது இந்த மாதிரி நடக்க முடியும். அதனால பொருட்காரணம், செய்வோன் காரணம், கருவி காரணம் மூணுமே பிரம்மன் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறேன். இப்போ தான் எடுத்துட்டாக்க காரியம் காலம் வேறுபட்டு இருத்தல் வேண்டும், நூலும் துணியும் அப்படின்னா இது தேவையில்லை. சித் அச்சித் வஸ்துக்களுடன் கூடிய நுண்ணிலை பிரம்மம் காரணம், பருநிலை பிரம்மம் காரியம். இது ரெண்டும் உலகு தோன்றியது, காரண காரியம் வேறல்ல. இப்போ எடுத்துக்கோ, பருத்தி காரணம், பஞ்சு அதன் காரியம், பஞ்சிலிருந்து பஞ்சு இப்ப காரணம், நூல் காரணம் காரியம், இப்போ நூல் காரணம், வேஷ்டி காரியம். இப்படி ஒரு செயினா வந்துட்டு இருப்பார். அதே மாதிரி நுண்ணிலையில இருக்கக்கூடிய சூக்ஷ்ம நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மம் முதல் காரணம், அதிலேருந்து ஸ்தூல நிலையில் இருக்கக்கூடிய பிரம்மம் இன்னொரு அடுத்த காரணம், அதுலேருந்து வந்த உலகம் அவனுடைய காரியம். எப்படி இந்த செயினா வருது. இதுல எப்படி தெரியுதுனாக்க நல்லா பாருங்க, மூணு காரணம் தெரியுற மாதிரி. சத்து ஏவ, அதாவது சத் ஒண்ணுதான் இருக்குது அப்படிங்கிறச்சு பொருட்காரணம் அதுதான் ஆயிடுறது. ஏகமேவனாக்க செய்யறதுக்கு இன்னொரு காரணம் இல்லாம அதுவே தான் செஞ்சிருக்கு. ஏகமேவ அத்விதீயம், தனக்கு ஒரு துணை இல்லாமல், துணைனா கருவி இல்லாமல், தனக்கு ஒரு கருவி இல்லாமல். அப்ப என்ன கருவி அவனுக்கு? அவனுடைய நினைப்பு தான் கருவி. ஆக சதேவ சோம்யா இதமக்ர ஆசீத் ஏகமேவ அத்விதீயம் சொல்ற இந்த மூணு சிங்குலாரிட்டி சொல்றது இல்லையா, இந்த மூணுமே பிரம்மம் ஒண்ணுதான் முக்காரணம் ஆச்சுங்கிறத அறுதிடுறது அப்படிங்கிறது அடுத்திருப்பாங்க. அப்போ அடுத்த கேள்வி என்னன்னாக்க, அவ சொல்றா இல்லையா, அத்வைதம் சொல்றா இல்லையா, பிரம்மம் வேற ஜீவன் வேற இல்லை, பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுதான். ஒன்னும் இந்த உலகம் மாய மித்யா அப்படிங்கிற. அப்போ மித்யான்னாக்க போய் கேட்டோம், உண்மையான ஒண்ணுல இருந்து பொய்யான ஒண்ணு வர முடியுமா? அது படைக்கிறது இருந்துச்சு. அப்ப ஆக மொத்தம் மித்யாங்கிறது இல்லை. இல்லப்பா பிரம்மம் ஜீவனும் ஒண்ணுன்னு சொன்னேன்னாக்க ரெண்டும் ஒண்ணுதான் சொன்னாங்க. படைக்கிறது யாரு? பிரம்மம், பிரம்மந்தான் ஜீவன். இப்போ இங்க இருக்கிற ஜீவனுக்கு எல்லாருக்கும் எத்தனை கஷ்டங்கள் இருக்கு? யாராவது நான் பிறந்ததுலேருந்து என்னுடைய காலம் முடிகிற மட்டும் நான் சுகமாவே இருந்தேன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது ஒருத்தர்? ராமனே சொல்ல முடியாது, ஒரு யாராவது சொல்ல முடியும்? அப்படி இருக்கிறச்ச இப்போ இந்த பிரம்ம ஜீவனாகிற பிரம்மன் தான் படைக்கிறதுனாக்க ஜீவன் தனக்கு கஷ்டம் விளையக்கூடிய தான் படைச்சுக்குவான். யாராவது தெரிஞ்சுட்டு தான் தடுக்கி விழுவானா? தடுக்கி விழுச்சு தெரியாம விடுறான். ஆக தெரிஞ்சுட்டே தன் மேல கஷ்டங்கள் ஏறி எடுத்துக்கணும். ஆக ஜீவன் தான் படிக்கணும் முடியுமா? அதான்
ஜீவன் தனக்கு துயரம் தரக்கூடியவைகளை படைக்குமா? பிரம்மம் தன்னை அறியா நிலையில் படைக்கிறது எனில் அறியா நிலை என்று ஒன்று உண்டா? இப்ப அடுத்த சொன்னாக்க பிரம்மத்துக்கு அவித்தியை மூடுறதுன்னு, அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மம் ஞானமே ஆனது. அந்த ஞானம் ஆஃப் ஆனால் தானே அவித்தியை மூட முடியும். அப்போ அந்த ஒரு நிலைமை எங்கே ஆஃப் ஆக டைம் இருக்கா? அவித்தியை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ரெண்டாவது இன்னொன்னும் முற்றர் அப்போ மூடிட்டு வந்துடுத்துப்பா, வேற நூலை வந்துடுத்து. அப்போ முற்றறிவான பிரம்மம் அதை ஏன் விலக்கிக் கொள்ளவில்லை? ரைட் சுவாமி, நான் நல்லா அழகா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு போறேன், பை சான்ஸ் ரோட்ல போறச்சே சேர் அடிச்சு விட்டுறதில்ல, நான் வந்து சேர்த்த பூசிக்கணும்னு பூசலை, வந்துடுத்து. இப்போ நான் என்ன பண்றேன், உடனே பக்கத்துல எங்கேயாவது ஒரு டேப் இருந்ததுனாக்க அதுல போய் அதை அட்லீஸ்ட் இனிஷியலா கழுவி விடுறேன், அப்புறம் வந்து சோப்பிட்டு கழுவிக்கிறேன். ஆக என் துணியில ஏற்பட்ட ஒரு குற்றத்தை நான் போக்கிக்கிறேன் இல்லையா? பிரம்மம் முற்றறிவனும் தானே. அப்ப தனக்கு குற்றம் ஏற்பட்டது தெரியும் இல்லையா? அதுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதையே அது போக்கிக்கல அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு பதில் சொல்ற அதுக்கு சொல்ற எப்படின்னாக்க, நீ சொல்ற மாதிரி அது இல்லை. இப்ப சேர் அடிச்சது வாஸ்தவம் தான். சேர் எங்க அடிச்சது? சட்டை மேல அடிச்சது, என் வேஷ்டி மேல அடிச்சது, என் உடம்பு மேல அடிக்கலையே. பிரம்மங்கிறது உடம்பு, இந்த வேஷ்டி சட்டைங்கிறது உலகு. அப்ப அதுலதான் அடிச்சிருக்கு. நான் வேறையாகும், அது வேறையாகவும் இருக்கலாமே. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கலர்ல சட்டையும் வேஷ்டியும் போட்டு போலாமே, அப்ப அது மாறுபடலாமே, உள்ள இருக்க உடம்பு மாறுபடாதே. அந்த மாதிரி தான் ரெண்டு இருக்கு. மெயின் பாயிண்ட் அந்தர்யாமி, முன்னால பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி. அதனால பிரம்மமும் உலகம் அது உடலாகவும் ஒரே இடத்துல இருக்கு. ஸோ அந்த ரெண்டு சேர்ந்து ஒண்ணுதான். ஆகவே காரணமும் காரியமும் ஒண்ணும். அதுதான் சொல்றார். ச ஏஷோ அனிமா அழிததாத்மியம் இதம் சர்வம் தத் சத்தியம் ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேதோ. முன்னாலே ஒன்னாவதுலேயே என்ன பார்த்தோம்? அவனை பார்த்து பிள்ளைக்கு எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிட்டே வந்தார். மண்கட்டியிலேருந்து ஆரம்பிச்சு சட்டி பாரம்பரியத்தில் காமிச்சுட்டு ச ஆத்மா தத்துவமசி ஸ்வேதகேது. ஸ்வேதகேது அந்த ஆத்மா தான் நீ. நம்ம நன்னா தெரியுது, நம்ம கண் முன்னால் ஸ்வேதகேது இருக்கான். நமக்கு தெரியாத பிரம்மத்தை சொல்லிட்டு இருக்க. ச ஆத்மா தத்துவமசி, அந்த பரமாத்மா தான் நீ அப்படின்னாக்க, ஸ்வேதகேதுக்கும் பரமாத்மாவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. சேதகேது இங்க வந்து படிக்காம இருந்து படிக்க சொல்லி முழுக்க தெரிஞ்சுக்காம அப்பா அவர் சொல்லப்பட்டான். ஆக மொத்தம் ஸ்வேதகேதுவுக்கு அஜ்ஞானம் இருந்திருக்கு தெரியுது. பரமாத்மா ஞானமே ஆனது. ஸோ இந்த ரெண்டும் ஒன்னா இருக்க முடியுமா? முடியாது. இன்னொன்று, ஸ்வேதகேது பிறந்ததே கர்மாவை கழிக்கிறதுக்காக, பரமாத்மாவுக்கு அந்த நிலை கிடையாது. அப்ப இந்த ரெண்டும் ஒண்ணுன்னு சொன்னா எப்படி? நாங்கள்லாம் ஒன்றும் அப்படின்னு அர்த்தம். வி பிலாங் டு சேம் கிளாஸ். நான் வேற, அவன் வேற. நான் 80 வாங்கினேன், அவன் 50 வாங்கினான். நாங்கள்லாம் ஒன்றுன்னு சொன்ன அர்த்தம். மார்க் வாங்கல, எல்லாரும் ஒன்றா வாங்குறோமா? இல்லையே. ரெண்டு பேரும் ஒரே விதத்தில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரெண்டு பேரும் ஒன்றும். வி பிலாங் டு சேம் கிளாஸ், சேம் செக்ஷன். அந்த மாதிரி பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒன்றுன்னு சொன்னாங்க. ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கு. நம்ம டீட்டெயில்டா பார்த்தோம். இப்போ பார்க்க போறோம். அந்த சத் என்பது அணுவிலும் சிறியது. இவையாவும் அந்த சத்தை ஆத்மாக உடையன. இதுவே தெளிந்த உண்மை, அதுவே உள்ளறிவது. இப்போ கிளியரா சொல்றாரு. அதுல இந்த தத்துவமசி விளக்கம் சொல்றாருனாக்க, இந்த சத்து ஒன்று தான் இருக்கு, அதுதான் எல்லாத்துக்கும் ஆத்மாவா இருக்கு, அதுதான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறது. ஸோ நீ வந்து அது சத்து சேர்ந்தவன், அதனால நீ அப்படி. அதுக்கு பிரகதாரண்யத்தில் தான் பார்த்தோம், அந்தர்யாமிரகம் பார்த்தோம். இது ரொம்ப முக்கியமான ஒன்றும். பிருத்திவியாம் திஷ்டன் பிருத்திவியா அந்தரே அந்தரே யம் பிருத்திவி ந வேதா யஸ்ய பிருத்திவி சரீரம் யப் பிருத்திவி அந்தரோ யமயதி யம் யம் யமத்யேஷத ஆத்மா த ஆத்மா அந்தர்யாமி அமிர்தா அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறது. இதுல யஹா பிருத்திவியாம் திஷ்டன், எவன் பிருத்திவி இந்த பூமியில் நிலை பெற்று இருக்கிறானோ, பிருத்திவி அந்தரே இந்த பிருத்திவிக்கு உள்ள இருக்கானோ, எவனை பிருத்திவி அறியாதோ, எவனுக்கு பிருத்திவி உடலோ, எவன் பிருத்திவியின் உள்ளிருந்து அதனை நியமிக்கிறானோ, அதை ஏவுகிறானோ,
அந்த ஆத்மா அந்தர்யாமி, உள்ளுரைப்பவன். அமிர்தம், அமிர்தம்னாக்க அழிவற்றவன். இப்ப என்னன்னாக்க பிருத்திவி அழிவு உள்ளது, எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா பிரளய காலத்துல அழியிறது. அந்த அவன் அழிவற்றவன். பாகமொத்தம் ஒரு இடத்துல அழிக்கூடிய ஒரு பொருளும் அழிவற்ற ஒரு பொருளும் சேர்ந்து இருக்குன்னு தெரியுது. இது ரெண்டு சேர்த்து ஒரே யூனிட் தான் சொல்றோம். நம்ம வாழைப்பழம் வாங்கணும் ஒன்றும் வச்சுக்கோ, நம்ம உரிச்ச வாழைப்பழம் சோபரியா இருந்தாக்க உரிச்ச வாழைப்பழமா கேட்கலாம். இல்லைன்னா வாழைப்பழம் தோல்ல தானே வாங்குவோம். ஆஹா, எனக்கு தோல் வேண்டாம், அந்த பத்திரம் சொல்ல முடியுமா நம்ம? அது மாதிரி இந்த ரெண்டும் உள்ள ஒரே இடத்துல இருக்கு. அது எல்லாம் சேர்ந்து ஒரே யூனிட். அதான் இப்போ இங்க பிருத்திவின்னு ஆரம்பிச்சார் இல்லையா, இதுக்கப்புறம் 21 பொருள் எடுத்துட்டு இருக்காரு உலகத்துல. பிராக்டில் ஒரு இது பாக்கி இல்லாம அப்சு, அக்னி, அந்தரிக்ஷம், வாயோ, திவி, ஆதித்யோ, திக்ஷு, சந்திர, தாரகம், ஆகாசம், தமசி, தேஜசி, சர்வேஷு பூதேஷு, பிராணே, வாச்சி, சக்ஷுஷி, ஸ்ரோத்ரே, மனசி, त्वचि, விஜானே, வேதசி. இந்த மாதிரி உணர்ந்துருக்க மொத்தம் 21 ஐட்டம் எடுத்துருக்காரு. அப்சு தண்ணீர், அக்னி தீ, அந்தரிக்ஷம் இடைப்பட்ட இடம், வானத்துக்கும் பூமிக்கு இடைப்பட்ட இடம், வாயு காத்து, திவி மேலுலகு, ஆதித்யன் சூரியன், திக்ஷு திசைகள், சந்திர தாரகம் சந்திரன் நட்சத்திரங்கள், ஆகாசம் கண்ணுக்கு தெரிய கூட ஆகாசம், அதாவது பஞ்சபூதங்கள் ஆகாசம், தமசி இருட்டு, தேஜசி ஒளி, சர்வேஷு பூதேஷு எல்லா பூதங்களிலும், பிராணே அதுல மூச்சு காத்தா இருக்கக்கூடியது, வாசி வாக்கு, சக்ஷுஷி கண்ணு, ஸ்ரோத்ரே காது, மனசி மனம், வஜி தோல், விஜானே அறிவு, அறியும் தன்மை, வேதசி விந்து, உயிர் 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 உண்டு பண்றது இல்லையா அது. இது எல்லாத்துக்குள்ளேயும் இந்த சொன்னமே எவன் உள்ளுக்குள்ள இருக்கானோ, எவன் அது அறியாதோ, எவன் அதை 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 நடத்துறானோ அவன் அந்தர்யாமி அமிர்தா. இப்படி ஒவ்வொரு பொருளா எடுத்து 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 காமிச்சு சொல்லிருக்கு. அப்ப சொல்றச்சே நமக்கு அந்த பொருள் தான் தெரியுதை தவிர்த்து அதுக்குள்ள இருக்குன்னு தெரியல. ஆக மொத்தம் இப்போ அந்த பொருளுக்குள்ள அவன் இருக்கான் இல்லையா, இந்த பொருள் எல்லாம் ப்ராடக்ட் தானே, காரியம் தானே. அப்போ அவன் உள்ள இருக்கான் இல்லையா, அவன் அதுல தானே இருக்கான். அப்ப காரியம் காரணம் ஒன்னா தானே இருக்கு அப்படிங்கிற. அடுத்தபடி இன்னொன்னுனாக்க தனியா சரி இப்படி இருக்கே, அதுக்கு இடைஞ்சல் வருமானாக்க வராது. பிரதக ஆத்மானம் பிரேரிதாரம் சமத்வா யுஷ்ட ததஸ்தே தஸ்தே வானாம் அமிர்தத்வமேஜி. இது ஸ்வேதாசுர உபனிஷத்து உண்டு. அதுல சொல்றதுனாக்க ஆத்மாவையும் பிரேரிதா, பிரதக் ஆத்மானம் பிரேரிதாரம் சமத்வா, என்னுடைய ஆத்மாவையும் அதை நடத்த போன பிரேரிதா யார் நடத்துறானோ அவனையும் மத்வா அழிந்து, அதனால் நம்ம அமிர்தத்வமேதி அறிந்து நீ சாகா நிலையை அடைவாயாக அப்படின்னு ஸ்வேதாசுர பரிஷத்து சொல்லுது. ஆக உயிர் இருக்கு, உயிருக்குள்ள அவன் இருக்கான். ஆனா ரெண்டு சேர்த்து ஒரு பொருளா இருக்கு. இதுதான் ப்ராடக்ட். ஆனா அந்த ப்ராடக்டுக்கு காரணம் அவன் தான். ஆக அவனும் ப்ராடக்ட் ஒன்றும் சொல்லலாம். ஆனால் இந்த ஆத்மா அதுல வித்தியாசப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாலேயே பார்த்தோம். சுபர்ணா சவிஜா சகாயா சமானம் விரக்ஷம் பரிஷஸ்வஜாதே தயோரண்யம் பிப்பலம் சுவாத்வத்தி அனஸ்யன் யன்யன் அபிஷாக சீதின்னு அடிக்கடி பார்த்தது. ஒரு மரம், இந்த மரத்துல ஒரே மாதிரி 2 பறவைகள் உட்கார்ந்துருக்கு. ஒரு பறவை அந்த மரத்தினுடைய பழங்கள் எல்லாம் சாப்பிட்றது. ஆனா சாப்பிட்ட அந்த பறவை இருக்கே அது ஒளி இழந்து போறது. சாப்பிடாத இன்னொரு பறவை இருக்கே அது ஒளியோட இருக்கு. இது என்ன பண்ணா ஒரு உருவகம். இந்த மரம்ங்கிறது இந்த உடல். இந்த உடல்ல 2 பறவைன்னு சொன்னாக்க ஒன்று ஜீவாத்மா, இன்னொன்று பரமாத்மா. இந்த ஜீவாத்மா இந்த மரத்துல இருந்து வரக்கூடிய பழங்களை சாப்பிட்றதுனாக்க அவனுடைய கர்ம வினைகளை அனுபவிக்கிறது. இப்போ ஒரே தாய் வயத்துல 2 பேர் 3 பேர் பிறந்திருந்தாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கர்மா ஏற்படுறது இல்லையே. ஒருத்தன் புத்திசாலியா இருக்கான், ஒருத்தன் மக்கா இருக்கான், ஒருத்தன் ஆரோக்கியமா இருக்கான், ஒருத்தன் நோயாளியா இருக்கான். எல்லாருக்கும் இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. அப்போ அவளுடைய கர்மா தனித்தனி இண்டிவிஜுவலா இருக்கு. ஆக அந்த மாதிரி 2க்கு வித்தியாசப்படக்கூடியதா தனித்த கர்மாக்காக இந்த 2 ஆச்சா. ஆனா இந்த கர்மாக்களை அனுபவிக்க வைக்கணும் யாரு? நீங்க டிஎன்ஏங்கிறோம். ஒரு டிஎன்ஏ ப்ராடக்டா இருந்ததுனாக்க எல்லாரும் பார்த்தாலும் ஒன்னாமா இருக்கணும்னாக்க இல்லையே, வித்தியாசப்படுறத. ஏன் வித்தியாசப்படுறது அப்படின்னு
அவருடைய கர்மாக்கு எதுவும் வித்தியாசப்படுது. ஆக கர்மாவை அனுபவிக்கிறவன் அதை அனுபவிக்க செய்கிறவன் அப்படின்னு இருக்கு. அப்போ ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு, ஆனாலும் ஒண்ணு. ஆனா ஒண்ணு வேற தன்மையுடையது வேறுனாக்க. ஆனா இந்த ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு தான் பெரிதா தெரியுது. எம்பெருமானார் ராமானுஜர் காஞ்சிபுரத்துல படிச்சுட்டு இருந்த காலம். அவருக்கு அப்போ அவர் படிச்சது அத்வைதம் தான் படிச்சார். யார்கிட்ட? யாதவ பிரகாசத்தை. அத்வைத கருத்துகள் சரியில்லைன்னு பட்டது அவருக்கு. அப்படியானா இதுக்கு சரியான விளக்கம் என்ன? அப்ப வேற கிடையாது. சங்கர பகவத் பாதாள் பண்ணின அத்வைதத்தை வேற பிரம்மசூத்திர பாஷை கிடையாது ராமானுஜர் காலத்துல. அப்ப அவர் என்ன பண்ணினாருன்னாக்க, இப்ப இது தப்பா தோன்றது, இதுக்கு ஆத்தன்டிக்கா வேற என்ன இருக்கு உலகத்துல? ஒரே புக் தான் இருக்குனாக்க அவருக்கு மாறுபாடு இல்லைனாக்க அப்புறம் இது எப்படி வரும் நமக்கு? சரி அப்படின்னு என்ன பண்ணாருனாக்க, இந்த நமக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது, இதுக்கு காஞ்சி பேரோட வரதன் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு வரதனோட பேசக்கூடியவராக இருந்தார் திருக்கட்சி நம்பி. அவர் தினம் வரதன் வீசுவார், வீசத்தி அவர் பேசுவார். அவரோட நாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிறவர். அவர்கிட்ட என்னன்னு சொல்லாம எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு, அதை பெருமாள்கிட்ட கேட்டு சொல்லணும் அப்படின்னு விட்டார். வேற என்ன நீங்க சொல்லலை, அவரும் கேட்டுக்கல. திருக்கட்சி நம்பி என்னன்னு கேட்டுக்கல. அங்க போய் அவர் வீசிட்டு அவர்கிட்ட விண்ணப்பம் பண்ற மாதிரி நின்னார். பெருமாள் கேட்டார், என்ன சொல்லணும் போல் இருக்கே, என்ன? நம்ம இளையாழ்வார், அவர் ராமாச்சருக்கு கிரகஸ்தாசனம் போய் இளையாழ்வாருக்கு சில சந்தேகங்கள் இருக்கலாம், இந்த சந்தேகங்களை உங்களிடம் தெரிஞ்சுன்னு வர சொன்னார். அவர் சொன்னார், இதை சொல்லும் போய் அப்படின்ட்டு 6 விடை சொன்னார். மொத்தம் 6 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் அகமேவ பரம் தத்துவம், தர்சனம் பேதையவச்ச, தேகாவசானி மோட்சம், தேகாவசானி மோட்சம், பிரபத்திச்ச உபாயம், அந்திமஸ்பதி வர்ஜனம், மகாபூர்ணம் ஆசிரியே. அதாவது அகமேவ பரந்தத்துவம், பரம்பொருள் எது? நான் தான் பரம்பொருள், அகமேவ பரந்தத்துவம். தர்சனம் பேதைய வச்ச, இந்த மாதிரி ரெண்டுக்கும் உள்ள தரிசனம் விதிகள் எப்படி இருக்குனாக்க பேதைய வச்ச, அதாவது ஜீவாத்மாவும் பரமாத்மா வேறுபட்டது. தர்சனம் பேதைய வச்ச. அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், முன்னால என்ன இருக்குனாக்க கடைசி காலத்துல ஒருத்தன் சாகரிச்சு என்ன நினைச்சுன்னு சாகிறானோ அதுதான் அடுத்த பிறப்பா பிறக்கிறான். அது நிறைய பிரீவ் பண்ணப்படுது. ஆனால் ஒருத்தன் கல்லு கட்டையா செத்தானாக்க அவனுக்கு என்ன என்ன நினைப்புக்க முடியும்? என்ன முடியும்? அவனுக்கு நினைவே இல்லையே. அப்பதான் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம், அது தேவையில்லை. இது எதை வச்சுன்னு சொன்னாங்கன்னாக்க வராக புராணத்தில் இருக்கு, ஸ்திதே மனசு சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரகா தாதுசாமிய ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாவஜம் ரதஸ்தம் பிரியமானந்து காஷ்ட பாஷாண சன்னிகம் ஹம்ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. வராக புராணத்துல பூமியை இந்த அதல பாதாளத்திலேருந்து தன் கொம்புல தூக்கி எடுத்த பெருமாள் இது வச்சுட்டு அப்படி நடுங்கிறா. நடுங்கு தாக்கிட்டு அப்ப அவ கேட்கிறா, என்ன உங்களுடைய மனைவியாக்கள் எடுத்துட்டே இருந்த வாஸ்தவம் தான், ஆனா என் மேல இத்தனை மக்கள் இருக்காங்க, எங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க இந்த உலகத்தை, இவாளெல்லாம் உயரத்துக்கு என்ன வழி? எல்லாருக்கும் இப்ப ஒரு நாள் பண்ண முடியும். அதுக்கு தான் அவர் சொல்றார், வாஸ்தவம் உனக்கு தான் பண்ணா. அவ என்ன பண்ணாக்க, மனசும் உடம்பும் நல்ல நிலையில இருக்கச்சே, எவன் ஒருவன் என் பேர்ல ஒரு வேற்றுமை பாராட்டாம விரோதம் பாராட்டாம என்ன நினைக்கிறானோ அவனுடைய இறுதி காலத்துல நான் நினைக்கிறேன், அவன் நினைக்க வேண்டாம், நான் நினைக்கிறேன், நினைக்க அதை மட்டும் இல்லாம நயாமி பரமாங்கதி. நயாமி பரமாங்கதினாக்க ஐ லீட் யூ டு தி கரெக்ட் பாத், கையை பிடிச்சி கூட்டிட்டு வருது நயாமி. இந்தியில நேதாங்கிற இல்லையா, இல்லைன்னா யார் நடத்தி கூட்டிட்டு வர்றவங்க, அதே மாதிரி நயாமி பரமாங்கதி. அதை இதாக வச்சுட்டு அந்திம ஸ்மிருதி வர்ஜனம். அப்புறம் என்ன பண்ணாக்க இது பிரபத்திச்ச உபாயம். இதுக்கு என்ன வழி? பிரபத்தின்னு சொல்றச்சு என்னன்னாக்க, என்னால ஒன்றும் முடியாது, நீ காப்பாத்து. இதுக்கு முன்னால உதாரணம் இருக்கா? இருக்கு. அர்ஜுனன் 2 படைகளோட நின்னான். நின்று அவனுக்கு ரொம்ப சந்தோஷம், இத்தனை நாள் செய்யாத ஒரு போர் கிடைக்கல நமக்கு, இப்போ கிடைச்சிருக்குப்பா அப்படின்னு. கிருஷ்ணா 2 படைகளோட ஓடி நிறுத்து, யாருன்னா எங்கிட்ட சண்டை போட உட்காந்து பார்க்குறேன் அப்படின்னு ஒரு கர்வத்தோட சொன்னான்.
கண்ணனும் சரி இவ்வளவு இருக்கு அவனுக்கு, வா இப்படி கூட்டு போய் நிறுத்தினான். நிறுத்தி அவன் எல்லாத்தையும் பார்த்த உடனே முன்னால் இருந்த எல்லாமே இருக்க அது அப்படியே மாறி போச்சு கம்ப்ளீட்டா. மேத்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும், 89 டிகிரிஸ் இருக்கு இல்லையா, அந்த கோணத்தில் நடக்கிறத டிகிரி அர்த்தம்னாக்க அது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு போகும். அதே 91க்கு வந்ததுனாக்க நெகட்டிவ் இன்ஃபினிட்டிக்கு வந்துடும். அந்த மாதிரி இவ்வளவு இதோட கரேஜோட நின்ன அர்ஜுனன் இவ பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். எங்கேயாவது வீரன் அழலாமா? என்னன்னாக்க, ஐயா நான் யாரை கொல்ல போறேன், தவிர தூக்கி வளர்த்த பிதாமகர் பீஷ்மர், எனக்கு நல்லா பாடம் சொல்லி கொடுத்த துரோணர், கிருபர், இவெல்லாம் அண்ணன் தம்பி தானே. இப்போ எதுக்காக ஒரு சண்டை பிடிச்சிக்கிறோம், நம்ம நாட்டுக்காக சண்டை பிடிச்சிக்கிறோம், அவன் தான் வச்சுன்னு போட்டுமே, இவ்வளோ நேரம் கொண்டு நம்ம ராஜ்யம் வேணுமா நமக்கு அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ கண்ணன் சொல்லி கேட்கல, ஒரே அழு. இப்போ என்னாச்சுனாக்க அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் கண்ணன்ட்ட பார்த்து கேட்கிறான், சிஷ்யத்துவகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், நான் உடைய சிஷ்யர். பிரபன்னன், பிரபன்னன்னா வேற கதி இல்லை உன்னை அடைந்தவர். அப்போ நீ என்ன வழி நீ சொல்லு, நான் கேட்கிறேன். அதாவது அன்கண்டிஷனல் சரண்டர். ஸோ பிரபத்திஷ்ட உபாயம் சொல்லிச்சு, அவங்ககிட்ட போச்சு அன்கண்டிஷனல் சரண்டர். நீ என்ன இத்தனை நாளை கூட்டிட்டு போனா நான் வரேன், இதெல்லாம் கிடையாது, உன் விருப்பம்பா, என்ன பண்றியோ பண்ணு, என்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொல்ற ஞான பக்தி கர்ம ஞான பக்தி யோகங்கள் எதுவும் பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் எனக்கு கோளாறு இருக்கு, அதை பண்றதுக்கு எனக்கு தெம்பு அறிவு கிடையாது. அதனால நான் உன் திருவடியில் விழுந்துட்டேன், நீங்க பார்த்து என்ன பண்ணினாலும் சரி அப்படிங்கிற மாதிரி பிரபத்திஷ்ட உபாயம். அப்புறம் நான் யார ஆச்சாரியனாக்க மகாபூர்ணம் பெரிய நம்பிகளை நீங்க ஆச்சாரியனாக அடை. இந்த 6 வார்த்தை சொல்றச்சு தரிசனம் வேதைய வச்சாரு. ஸோ அதனால வழிகாட்டப்பட்டார் எம்பெருமானார். அப்புறம் இதுக்கு முன்னோடி ஏதாவது இருக்கான்னு பார்த்து தான் அங்க காஷ்மீரத்துல போதாயன விருத்தி இருக்குன்னு கேள்விப்பட்டார். அதுக்காக இங்கேருந்து ஊரத்தாழ்வாரை கூட்டிக்கிண்டு அதெல்லாம் காஷ்மீரம் போனார். அப்போதான் நடந்தானே போகணும். அங்கே போனார். அங்கே போய் அங்கேருந்து போதாயன விருத்தியை வாங்கிட்டு வந்தார். போதாயன விருத்தி 1,00,000 கிரந்தம், 1,00,000 கிரந்தத்தை வாங்கிட்டு வச்சு என்ன பண்ணாக்க கொடுக்குற மாதிரி கொடுத்தான். 2 நாள் இவ கொண்டு வரதுக்குள்ள இது வெளியில போச்சுனாக்க அத்வைதம் நசிச்சு போயிடும்னுட்டு அங்கிருந்த பண்டிதர்கள் பிடிக்கும் போயிடா திருப்பி. உடனே அவருக்கு பல்ல மட்டும் தெரிச்சுதும்பா, அந்த மாதிரி போயிட்டு கை கேட்டது வாய் கேட்டலையே, அந்த மாதிரி போயிட்டு எம்பெருமான வருத்தப்பட்டார். அப்போ அவருடைய சிஷ்யர் யாரு கூறத்தாழ்வான் சொன்னார், இது ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் அதை சுவாமி தூங்கிட்டு இருக்கச்சே நான் அதை விளக்க வச்சு பூரா படிச்சுட்டேன், என்னால் இருக்கு அப்படின்ட்டு ரிப்பீட் பண்ண முடியும். ஏகச்சந்த கிராகி அப்படிங்கிறவர் அவர் தான் கூறத்தாழ்வார் தான். அவ்வளோத்தையும் கிட்டத்தட்ட 1,00,000 கிரந்தங்களையும் தானால 2 நாள்ல 3 நாள்ல படிச்சு சொல்லிட்டு திருப்பி சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அவரை துணையா வச்சுதான் ஸ்ரீபாஷ்யம் எழுதினார். எம்பெருமானார் சொல்ல கூறத்தாழ்வான் எழுத வந்துதான் ஸ்ரீபாஷ்யம். ஆக இதுல என்ன தெரியுதுன்னாக்க பகவானும் அதாவது பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒரே இடத்துல இருக்கு, ஒரு யூனிட். ஆனா 2 பேரும் வெவ்வேறு தான். நம்ம குடும்பம் சொன்ன கணவன் மனைவின்னு சொன்னோம், ஆனா 2 பேரும் வேறு தானே. அது மாதிரி 2 பேரும் வெவ்வேறு தான் இருக்காங்க. ஆகவே நீ சொல்ற மாதிரி பார்த்தாக்க 2 காரியமும் காரணமும் ஒன்னா தான் இருக்கணும் தேவையில்லை, இல்லை வேறுபட்டு தான் இருக்கணும் தேவையில்லை. பட் தே எக்ஸிஸ்ட். எப்படின்னாக்க ஜீவாத்மாவுக்குள்ள பரமாத்மா அந்தர்யாமியாக இருக்கான் அப்படிங்கிறோம். புரியுறதா? இதான் சந்தேகம் உண்டா? வெற்றி புது பஸ் ஸ்டாண்ட் எங்கேயோ கொண்டு விட்டுனா வாங்கிக்கலாம். நிறைய நீங்க சாப்பிடா வெற்றி சந்தேகம் உண்டா? உமா சந்தேகம் உண்டா? சந்தேகம் எதுவும் இல்லை சுவாமி. இந்த நியாயகர்னு நீங்க சொன்னீங்க இல்லையா? நியாயகன் அതെ நியாய சாஸ்திரம் தானே அது? ஆமா, நியாயசாஸ்திரம். கௌதமருடைய நியாயசாஸ்திரம். கௌதமருடைய நியாயசாஸ்திரம். ஓகே, அதான்.
ஓகே, அத பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய இனிமேல் தான் வருமா இல்ல எப்படி? அடுத்த அடுத்த இது பாதத்தில் நம்ம அதான் டீட்டெயிலா அதான் இப்ப வரணும். ஏன்னா இப்ப மேல நம்ம வருகிற அப்ப அவளுடைய ஒன்று கருத்தையும் எடுத்து எடுத்து ஒன்னொன்னா கழிக்க போறேன். அந்த வைசேஷிகமும் நியாயமும் அடுத்ததுல வரும். அடுத்ததுல வருது அடுத்த ஓகே, சரி. இது மட்டும் சொன்ன சந்தேகம் இருக்கா? இல்ல சார். உங்களுக்கு ஜமீலா உங்களுக்கு சந்தேகம் உண்டா? சுவாமி, இதான் சந்தேகம் உண்டா? சுவாமி, ஒரு சின்ன விளக்கம் மட்டும் வேணும். சொல்லுங்க. அது என்னன்னா, நீங்க சொன்னது ரெண்டுமே வராகர் பூமி தேவிக்கு சொன்னது, கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது சரமலோகம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். படிச்ச மாதிரி எங்கேயோ படிச்ச மாதிரி ஞாபகம். சரமஸ்லோகம் அது 3 இருக்கு இல்லைங்க சாமி, அது கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுங்களா சரமஸ்லோகம் பத்தி? நான் இப்ப சொன்னது ஒண்ணு மகாபாரத சரம ஸ்லோகம், அதுதான் சர்வதர்மான் பரித்தியச்சேங்கிறது. வராக சரம ஸ்லோகம் தான் சிதே மனுஷ சுஸ்தேன்னு சொல்றது. இந்த ராமாயண சரம ஸ்லோகம் இருக்கு, சகிருதேவ பிரபன்னாய. அது எப்ப சொல்றான்னாக்க, இவன் விபீஷணன் ராவணனை விட்டுட்டு ராமன் கிட்ட வரான், சரணாகதி கேட்கிறான். அவன் மேல எடுக்கிறான், இன்னும் சரணாகதி கிடைக்கல அவனுக்கு. சுக்ரீவனை பார்த்து ராமன்ட்ட சேர்த்து விடுன்னு சொல்றான். ஆனா அவளை நம்ப மாட்டேங்கிறா. ராட்சசன் இவன், கையில ஒரு கதையோட நான் ராட்சசோட வந்திருக்கான், நம்ம எல்லாரும் கொண்டுடுவான், நம்ம கொண்டுடலாம் அப்படின்னு இருக்கான். அப்போ பெருமாளை போய் கேட்கிறான் சுக்ரீவன், இந்த மாதிரி வந்திருக்கான உடனே அங்க ஒரு பார்லிமெண்ட் நடக்கிறது, இவனை சேர்த்துக்கலாமா கூடாதான்னு. அங்க நிறைய பேர் பெரிய மந்திரிகள் இருக்காளே, அவளால ஒவ்வொரு மாதிரி சொல்றான். ஒருத்தர் சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறா, ஒருத்தர் சேர்த்துக்கலாம்ங்கிறா, பரீட்சை பண்ணி சேர்த்துக்கலாம்ங்கிறா. இதெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கடைசியில தான் கேட்கிறார் ஆஞ்சநேயன். அனுமன் தான் நேர போய் பார்த்தவன். அனுமன் பார்த்துட்டு வந்துட்டு சொல்றான், விபீஷ்ணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டிதா. அவன் தான் தர்மாத்மா, அவனுக்கு ராட்சச குணம் சிறிது கிடையாது அப்படின்னு சொல்றான். அதனால அனுமானுடைய வார்த்தையை கேட்டுக்கிண்டு அவனை சேர்த்துக்கிறான். சேர்த்துக்கிறச்சே சுக்ரீவனுக்கு சந்தேகம். எப்படின்னாக்க, சுக்ரீவனும் ராமனும் அக்னி சாட்சியா 2 பேரும் இது பண்ணிட்டு ஸ்நேகம் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னாக்க, உன்னுடைய கஷ்டம் என்னுடைய கஷ்டம், என்னுடைய சுகம் உன்னுடைய சுகம், உன்னை பாதுகாக்க வேண்டியது என் கடமை ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சரின்னு சொல்றாருன்னு சேர்த்துட்டோம்னாக்க, இவன் எங்கேயாவது நமக்கு கொஞ்சம் அசந்திருக்கிற நேரத்தில் இந்த ராட்சசம் கொண்டு போட்டா என்ன பண்றது? அவன் மனசை தெரிஞ்சின்றார் ராமன் சொன்னார். 2 காரணம். ஒரு காரணம் என்னன்னாக்க, யாராவது ஒருத்தர் என் காலில் ஒரே தரம் சகிருதேவ ஒரே தரத்திலேயே ஒரு தரமே காலில் விழுந்தாக்க அவளுக்கு அபயம் கொடுக்க வேண்டியது என்னுடைய விரதம், அதை நான் மாற மாட்டேன். நம்பர் 1. இன்னொன்னு, நீ பயப்படாத, விசாசான் தானவான் யக்ஷான் அப்படின்னு உலகத்துல எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ, ஒவ்வொரு ஜீவராசியும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்துடன் சண்டைக்கு வந்தாலும் கூட அவ எல்லாரையும் என் நகை நுண்ணினா இருக்குங்க. இச்சன் அரிகணேஸ்வரர் அங்குல்யாக்ரேன்னு தான் ஹந்தம், இச்சன் அணிகணேஸ்வரர் என்னுடைய விரல் நுண்ணியால் எல்லாரும் கொண்டுடுவேன். குரங்கரசனே நீ கவலைப்படாத அப்படின்னு தேர்ந்து சொல்றார். ஆக இந்த 3 சரவ ஸ்லோகம் முக்கியம். ஒன்று பாரத சரவ ஸ்லோகம் பரித்ராணாய சர்வதர்மான் பரித்தியட்சிய, 2வது ராமாயண சரவ ஸ்லோகம் சகிருதேவ பிரபன்னாய, இன்னொன்று வராக சரவ ஸ்லோகம் சிதே மனுஷ சுஸ்தே. இந்த 3 தான் வைஷ்ணவத்தினுடைய உயர் நாடியா இருக்குது. அதனாலதான் எப்படின்னா வச்சுக்கோ, இப்போ இந்த மோட்சங்கிறது யாரு படிச்சுட்டு வராளோ இல்லை அப்படி ஹயர் வைக்கலாம்ல இருக்காளோ அவள் தான் இல்லை. ஏன்னா ராமன் நன்னா குகனை இழுக்கி தழுவிண்டான். ராமன் எங்க குகன் எங்க? அது மட்டும் இல்லாம மோட்சம் கொடுத்துருக்கான். யாருக்கு? ஜட்டாயுக்கு, ஒரு பக்ஷி, மனுஷன் இல்லை பக்ஷி. அப்ப ஆக மொத்தம் மோட்சத்துக்கு மனுஷனா இருக்கவங்க தேவையே இல்லைங்கிற போது அதுல மனுஷன் இந்த ஜாதியா இருக்கும் தேவையில்லையே. அதுலயும் வேடு வச்சு சபரி ஜட்டாயுவாவது ராமனுக்கு ஹெல்ப் பண்ணா செய்தியாக. ஆனா ஜட்டாயு சபரி எப்ப வரப்போ காத்துட்டு இருந்து அவருக்கு பழங்களை, இனிமையான பழங்களை கொடுத்தா. வேடு வச்சு அவளுக்கு ஒன்றும் தெரியாது. அவருடைய ஆச்சாரியன் சொல்லிட்டு போனார், இவர் ராமர் வந்தார்னாக்க அவருக்கு இது கூட அப்படி. அந்த மாதிரி இவ்வளவெல்லாம் இருந்தாக்க ஆக மொத்தம் மோட்சம் தருதுங்கிறது இது அவனுடைய ப்ரோராகேட்டிவ். இட் இஸ் நாட் அவர் அச்சீவ்மெண்ட். அது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதனால யாரெல்லாம் பண்ணுவான்னாக்க, ராமன் சொல்றான் நான் யாரா இருந்தாலும் நான் எல்லாரையும் காப்பாத்துறேன், அவன் காலையில் விழுந்துட்டு காப்பாத்திருக்கேன். வராகன் சொல்றான் நல்ல நிலைமையில இருக்குச்சு,
ஒரு தடவை என்ன நினைச்சிட்டாங்கன்னாக்க அவன் சாகிற போது அவன் நினைவு இருக்கோ இல்லையோ நான் நினைச்சுக்கிறேன் பண்றேங்கிறேன். அதே மாதிரி கண்ணன் என்ன சொல்றான், நீ வேற ஒன்றும் பண்ணட்டான். நான் இப்போ ஒரு சொன்னேன், இது கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அது எல்லாத்தையும் விட்டுடும். எல்லாத்தையும் பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு இது பண்ணலாம் போடுங்க, அது பண்ணலாம் போடுங்க. அதாவது ஒரு 4 கொஸ்டின்ல ஒரு ஆப்ஷன் ஒரு கொஸ்டின் என்ன போடுனாக்க, முதல்ல பார்க்கறச்சே அது கஷ்டமாக 2வது போகலான்னு போகிறோம், 2வது பார்க்கறச்சே 3வது தேவையில் போட்டிருக்கு, 3வது பார்க்கறச்சே 4 தேவையில் போட்டிருக்கு, அப்புறம் பார்க்கறச்சே 1 தேவையில்லை அப்படின்ட்டு இப்படி எதையுமே ஒரு டிசைட் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நிலைமையில எல்லாத்தையும் விட்டுடுங்க, ஒன்றும் பண்ண வேண்டாம். மாமேகம் சரணத்தை என் ஒருவனையே சரணமாக அடை அப்படின்ட்டு இவ்வளவு கிளியராக என்ன கொடுத்துட்டான். ஆக மொத்தம் இந்த சரணாகதி அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாருக்கும் உயர்த்துக்கு ஒரே வழி. அதை ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சவர் எம்பெருமானார். எப்போ இந்த ஸ்ரீபாஷணம் படிக்கணும் இல்லையா, இதில் பூரா உபாசனத்தை சொல்லியிருக்கார். உபாசனம் தான் பக்தின்னு சொல்லியிருக்கார். சரி, இந்த உபாசனம் சொன்னாரு, அவர் தன் லைஃப்பில் என்னைக்காவது பண்ணினாரான்னாக்க அதுக்கான ஹிண்ட்ஸ் எதுவும் காண. அப்புறம் என்ன பண்ணார், லைஃப் லாங்க அவருக்கு யூ வாஸ் ஆல்வேஸ் ஆன் யூ ஸ்டோ. நிம்மதியாக கொஞ்ச நாள் இருந்ததே கிடையாது அவருக்கு. ஏன்னா முதல்ல யாதவ் பிரசாத் கிலோமீட்டரில் அவரோட சண்டை பிடிச்சிருந்தார். அப்புறம் இங்கே வந்து ஆச்சானாக்க இங்கே வந்து ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் அவர் கையில் வரல, கண்ணாப்பினா நடந்துட்டு இருந்தது. அதெல்லாத்தையும் சிரமப்பட்டு வாங்கினார். வாங்கினதுக்கு அப்புறம் பார்த்தாக்க இங்கே ராஜாவோட தொந்தரவு, 12 வருஷம் வெளியில் போய் மேல்கோட்டையில் போய் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் பார்த்தாக்க யாரோ விஷம் வைக்க போச்சு அவருக்கு. இப்படி அவர் லைஃபு பூரா அலைஞ்சுட்டே இருந்தார். அப்போ என்னைக்கா உபாசனை பண்ணினார், பண்ணலை. ஆனால் என்ன பண்ணினாருனாக்க ஒரு பங்குனி உத்தர நன்னாளில் பெருமாளும் பிராட்டியமாக எழுந்தள்ளி இருக்குச்சு. பிராட்டியை புருஷகாரமாக பற்றின பிராட்டி சிபாரிசோட பிராட்டி காலில் முதல்ல விழுந்து, அம்மா நான் பெருமாளை சரணமாடைய போகிறேன், எனக்கு அவனுடைய கைங்கரியம் வேணும், அதுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் நிச்சயமாக நடக்கும், ஒன்று நடக்கிறதுன்னு அவர் சொல்லி அந்த மாதிரி அதுக்கப்புறம் சரணாகதியை தான் அதில் காமிச்சார். அதான் 3 கத்தியம் பாருங்க, சரணாகதி கத்தியம், ஸ்ரீரங்க கத்தியம், வைகுண்ட கத்தியம்னு. ஆக தியரட்டிக்கலாக அதை சொல்லிவிட்டு ப்ராக்டிக்கலாக அதை சொல்லி நமக்கு வழிகாட்டினார் எம்பெருமானார். அதனால தான் சொல்கிறோம், இன்னைக்கு சொல்கிறோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடின்னு. புரியுதா? ரொம்ப நன்றி சாமி. கிட்டத்தட்ட விசிஷ்டாத்வைதமே ரொம்ப சுருக்கமா சொன்ன மாதிரி இருக்கு. அதான். சரி, இப்போ புக்குக்கு போவோம். பேஜ் 164, இதர விபதேசாதிகரணம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும் பிரம்மமும் ஜீவனும் ஒன்றா வெவ்வேறா என்ற முந்தைய காரிய காரண தொடர்புகள் நுணுகி ஆராயப்படுவதால் இக்களம் இதர விபதேசாதிகரணம். அதாவது இதரம் இன்னொன்றை விளக்கி சொல்வது, மற்றது உணர்வைக்கும் களம் என பெயர் பெற்றுள்ளது. ஸ்ருதிகளில் இரண்டும் ஒன்றே என்பது போலவும் இரண்டும் வேறுபட்ட என்பது போலவும் வாக்கியங்கள் உள்ளன, அவைகள் ஆராயப்படுகின்றன. அப்போ எப்படி, அதாவது ரெண்டும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும், ரெண்டும் ஒன்றும் சொல்கிறது சரி, ரெண்டு வெவ்வேறுங்கிறதும். ஆனால் நைதர் திஸ். அதனால சொல்றார், இதர விபதேசாத் ஹித காரணாதி தோஷ பிரசக்தி. இது பூர்வபக்ஷம். அவன் சொல்றான், யாரு, நையாயிகன் சொல்றான், நியாயவாதை சொல்றான். உலகின் காரணமாக ஜீவன் பரமனும் வேறுபடாது காட்டப்படுகிறது எனில் நல்லதை தவிர்ப்பது அல்லதை செய்வது என்னும் குற்றங்கள் வந்து சேரும். ஜீவன் என்ன பண்றான், பாவம் பண்றான். ஜீவனும் பிரம்மம் ஒண்ணுனாக்க பிரம்மம் பாவம் பண்றது வராதா? அப்ப தப்பு இல்லையாது அப்படிங்கிறது. அதுக்கு பதில் சொல்றார், இல்ல அதிகம் பேத நிர்தேசம், ஜீவன் பிரம்மத்தின் வேறுபட்டது என்பதாலேயே சுட்டி காட்டப்படுகிறது. அப்படி இருக்குச்சுன்னாக்க இல்லை, ஜீவனும் பிரம்மமும் வேறதான். ஆனா ஒரே இடத்துல தான் ரெண்டும் ஒண்ணுங்கிறோம், இல்லைன்னாக்க ரெண்டு வெவ்வேறு தான். எப்படி ஒரே காயின்ல 2 பக்கம் இருக்கு இல்லையா, ஹெட் வேற டைல் வேற இருக்கு இல்லையா. ஒரு பக்கம் தான் இது இருக்கும், அதனுடைய இயர் ஆஃப் மின்டிங் இருக்கும், இன்னொன்னுல இருக்காது. அது மாதிரி 2 வெவ்வேறு இருக்கு. அம்சாதி வச்ச தது அனுபவத்தி, கல் முதலுடன் உயிர் பண்டங்கள் பொருந்தாமை போல பிரம்மத்துடன் ஜீவன் பொருந்துதல் இல்லை. கல் இருக்கு, கல்லையும் ஆத்மா இருக்கு. ஆனா அது வளர்றதோ தேயறதோ பயமோ இனப்பெருக்கமோ கிடையாது அதுக்கு. அப்போ அதுக்கு எப்படி பொருந்தலையோ அந்த மாதிரி தான். அதனால எதுக்குள்ள இருந்தாலும் அந்த ஆத்மா வேறையாத்தான் இருக்கு அப்படிங்கிறது சொல்றது. இந்த சூத்திரங்கள் எழுந்துள்ள சூழ்நிலைகள். முதல் சூத்திரம் தர்க்கவாதம் விடுவோர் பிரம்மமும் ஜீவனும் ஒன்றே
என உரைக்கும் அத்வைதிகள் பிரிவுகளை ஏற்க மறுக்கின்றனர். ஏன் பிரச்சனைனாக்க, அத்வைதிகள் இருக்கா இல்லையா, பிரம்மம் வேற ஜீவன் இல்லை, ஜீவன் வேற இல்லை. இந்தால பார்த்தோம் இல்லையா, அசேஷ விசேஷரகிதம் பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா. எந்த விதமான இது குணங்களும் இல்லாத பிரம்மம் ஒன்றே உண்மை, உலகு பொய், உலகு பொய்யானது அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டு இருக்காங்க. அதன்படி உலகை படைப்பது பிரம்மம், அது முற்றறிவுடையது, தவறால் முனைப்படுவது. அந்நிலையில் அதுவே ஜீவனாகிறது எனில் தனக்கு மகிழ்ச்சி தராதை படைத்தலும் மகிழ்ச்சி தருவதை படைக்காதிருத்தலும் தோன்றுமா? பிரம்மத்துக்கு எல்லாரும் முடியும் சார், பிரம்மன் தான் ஜீவன். அப்படின்னா ஜீவனுக்கு என்ன முடியணுமே? தனக்கு இடத்துல தான் பண்ணிக்கணும் வராது. யாராவது தந்தல்ல தான் தீ வச்சுக்கணும், வைக்க மாட்டானே. இந்த மாதிரி நடக்கிறது எனக்கு துயரம் வருது அப்படின்னாக்க நிச்சயமா அது இல்லை. ஆக பிரம்மம் வேற ஜீவன் வேற தெரியுது. அடுத்தது, அல்லது ஒரு தொடர்பை பற்றி ஜீவனாகிறது என்னும் அதை ஜீவனை பிரம்மம் அறிகிறதா இல்லையா? பிரம்மம் முற்றிடுவது, ஜீவன் கஷ்டப்படுறான்னு தெரியுது. பிரம்மத்துக்கு நல்ல அறிவு இருக்கிறதுனால இந்த ஜீவனை பார்த்து இதை கஷ்டப்படுறதே, இந்த கஷ்டத்தை போக்கி வழி தெரியாத அதுக்கு பிரம்மம் தான் ஜீவனாக்க அறிகிறது எனில் தன் துன்பங்களை தானே விலக்கிக் கொள்ளாது இருக்கிறது எவ்வாறு? முற்றறிவுனான பிரம்மம் அஞ்ஞானம் மேலிட்டால் உலகு படைத்தல் இயலுமா? அப்போ பிரம்மம் அஜ்ஞானத்தினால உலகத்தினாக்க, ஏன்பா அவன் அறிவே உள்ளவனாக்க, அவன் அறிவே இருக்கிற தான் பைத்தியம் முடிச்சு போய் உலகத்தை பார்க்கறான்னு சொன்னாக்க நியாயமா? இவன் ரொம்ப பெரிய புத்தாலி, நம்ம இதில் பார்க்கலாம், சில பெரிய புத்தாலிகள் இருப்பார், ஆனா அவ கிராங்கியா இருப்பார். அப்படி இருக்குச்சே பிரம்மத்துக்கு அது மாதிரி நம்ம வருமா? அவன் எப்பவும் மாறாத ஞானம் உள்ளவன் இல்லையோ, இப்போ அவன் அஜ்ஞானத்துக்கு அவருக்கு வழி இல்லையே, அப்புறம் எப்படி அஜ்ஞானத்தை அவஸ்தை பார்க்கறேன்னு சொல்றது? ஆகவே இல்லாத உலகம் இருப்பதாக காணப்படுவது அவித்யா காரணமாக பிரம்மத்துக்கு ஏற்படுகிறது நிலையில் பிரம்மம் தவிர்த்து வேறொன்று இல்லை என்ற அத்வைத கருத்துக்களை பிரம்மம் உலகின் காரணமாக என்பது ஆராயப்படுகிறது. இது யாரு? இவன் ஐயாயிகன் அத்வைதிகளுக்கு மறுப்பு கொடுத்திருக்கான். எம்பெருமானார் இது அடுத்து ஆராயறார். பிரம்மமே ஜீவன் என்பதும் ஜீவன் உலகின் காரணம் என்பதும் இரண்டாவது சூத்திரங்கள் மறுக்கப்பட்டு அவர்களின் இடையில் உள்ள வேறுபாடு சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரகதாரண்ய உபனிஷத்தில் அந்தர்யாமி பிராமணத்தில் எவன் ஆத்மாவில் நிலைபெற்றுள்ளானோ, எவன் ஆத்மாவை ஏவுகிறானோ, எவனை ஆத்மா அறியாதோ அவன் அழிவற்றவன் இனியவன் என்றும், அதான் சொன்னேன். நான் மொத்தம் 21 ஐட்டம் எடுத்துட்டு இருக்கேன். எதிலேருந்து? பூமியிலேருந்து ஆரம்பிச்சு விந்து முடிய இத்தனை 21 எடுத்தது ஒன்னொன்றிலும் உள்ள பிரம்மம் இருக்கான். அவனை அது இந்த பொருள் அறியாது, அதான் அவன் நடத்துறான் அப்படின்னு என்றும், சேதாசர் தன்னையும் தன்னை ஆழ்வோனையும் தனியாக பிரித்தறிந்து அவனிடம் பக்தி செய்வோம் பெறப்பட்ட தன்மை அடைகிறான். போக்தா போக்கியம் பிரீதாரமிச்ச மத்வா, தன்னை யாரு நேரத்தான் தெரிஞ்சு தன்னை யார் நடத்துறான் அப்படின்னு தெரிஞ்சது அவன்கிட்ட பக்தி பண்ணான்னாக்க அவன் சாவா நிலை அடைகிறான் அப்படிங்கிறான். அதே மாதிரி ஸ்வேதாசுரத்துல ஒரே மரத்தை சேர்ந்த ஒத்த பறவைகளில் ஒன்று பழங்களை உண்டு துயரப்படுகிறது, உண்ணாத மற்றது ஒளிவுடன் விளங்குகிறது என்றும், ஜீவாத்மா பரமாத்மாவும் வேறுபட்டதாயினும் அதனுடன் ஒன்று சேர்ந்தே இருப்பது என்று நன்கு விளக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம என்ன சொல்றான்? யாரோ இறந்து விட்டார், என்ன சொல்றான்? அவருக்கு மூச்சு போயிட்டுங்க. மூச்சு உயிரும் ஒன்னா இல்லை, வெவ்வேறு, ஆனா ரெண்டும் எப்போ சேர்ந்தே இருக்கு, ஒன்று ஒட்டு பிரியாம இருக்கு. அதனால உயிர் போயிடுச்சுன்னு சொல்ல விட அது மூச்சு போயிடுத்து அப்படிங்கிறது. மூன்றாவது சூத்திரத்தார் உயிரல் பண்டங்களும் அவனிடமிருந்தே தோன்றின என்பதால் அவையும் உயிரல் பண்டங்களையும் ஒன்றாக கொள்ளலாது. இப்ப கல்லும் அவன் தான் வந்தது, உயிரல் பண்டம் அவன் தான் வந்தது. அப்போ பிரம்மம் முற்றறிவன் தான் அப்படின்னு சொல்றச்சு, கல்லும் பிரம்மம் தான் அப்படின்னாக்க ஒத்துக்க முடியுமா? சம்மந்தம் இல்லை இல்லை. ஆனால் கல் பிரம்மத்தை வந்தது தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அனைத்திலும் தான் ஆத்மா உள்ளுரை பரமாத்மாவாக விகாரம் வச்சிருக்கிறான் என்பதை வேதம் உறுதி செய்கிறது. இக்களத்தால் அறியிடப்படும் பொருள் காரண காரியங்கள் வெவ்வேறு என்னும் வைசேஷிகர் கருத்து மறுக்கப்பட்டு உலகின் காரணமாகும் பிரம்மம் மற்ற எல்லா பண்டங்களையும் தன் உடல்நிலை கொண்டுள்ளதால் உயிரான தான் விகாரம் அடையாமலும் தன் உடலான உயிர் பண்டங்கள் பரிணாமம் ஏற்படுத்தாலும் காரண காரியங்கள் வேற. உடம்பே எடுத்துங்க, நான் என்னைக்கு பிறந்தேன் அந்த உயிர் தான் இருக்கு. அன்னைக்கு குழந்தையா இருந்தேன், வாலிபனானேன், இப்போ கிழவன் ஆகிட்டேன். இப்போ மாறுபாடு எதுக்கு வருது? உடம்புக்கு வருது. உயிருக்கு வருதா? உயிருக்கு ஏதாவது இவன் குழந்தை வாலிபம் கிழவன் உண்டா? கிடையாது. அது மட்டும் இல்லாம உயிருக்கு ஆண் பெண் உண்டா? கிடையாது.
வேறதான் உண்டு. அதான் உயிரை வந்து அதை வெட்ட முடியாது, நினைக்க முடியாது, என்ன 1000 இருக்கு. நமக்கு அப்படி இருக்கா? ஒரு நாள் மழையில் நினைஞ்சா சளி பிடிச்சிட்டு இருக்கு. அதனால அந்த வித்தியாசங்கள்லாம் அது 2 வித்தியாசம் இருக்கு. பிரம்மத்தை ஆய்ந்ததில் உலகின் காரணமே பிரம்மம். வேதங்களில் பிரம்மத்தில் கூறப்படும் பண்பு சிறப்புகள் முதலியவை ஜீவனே பிரம்மம் என வாதியிடும் அத்வைத கருத்தை காணுவதுதான் ஏற்புடையதல்ல. பிரம்மத்துக்குன்னு சில ஸ்பெசிபிக் குவாலிட்டிஸ் சொல்லிருக்க. சத்தியம், ஞானம், அனந்தம், பிரம்மா. அது சொல்ற மாதிரி யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாம் பிரணோதி தஸ்மை தம் கதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் முமுட்சர்வை சரணமகம் பிரபத்தியேன்னு பிரம்மத்தை சொல்றேன். இது ஜீவனுக்கு பொருந்துமா இதெல்லாம்? அதனால ரெண்டும் வெவ்வேறு தான். ஆனா ரெண்டும் ஒன்றை விட்டு பிரியாம ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம ஒன்னா சொல்றோம் அப்படிங்கிற. புரியுறதா? பதில் சொல்லுங்க. என்ன டவுட் இருக்கு இதுல? புரியுறது சுவாமி. இப்போ நம்ம அத்வைதத்தை விசிஷ்டாத்வைதத்துல தான் உயிரற்ற பொருள்களுக்கும் மோட்சம் உண்டுன்ற ஒரு கான்செப்ட் உண்டு இல்லையா? அது எப்படி பாக்குறது? அது எப்படி பாக்குறது? அது இப்போ அதாவது முன்னாலே சொன்னேன், ஒரு பொருள் அடையணும் வச்சுக்கோ, இது மோட்சத்தை விட்டுடுங்க. லௌகீகமாக ஒரு பொருள் அடையணும், ஏதோ ஒன்று ஒரு நிலை அடையணும், ஒரு பொருள் அடையணும்னாக்க அதுக்கு என்ன வேணும்? 2. ஒன்று விருப்பம், இன்னொன்று தகுதி. விருப்பம் இருந்தால் போராது, தகுதி வேணும். தகுதி மட்டும் இருந்தால் போராது, விருப்பம் வேணும். நான் உதாரணம் சொன்னேன். நான் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆகணும் முடியும், 25 வயசு ஆச்சுனாக்கா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஆக முடியும். ஆனால் நான் விரும்பலையே, அதனால் எனக்கு கிடைக்கல. இல்லை, நான் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆகணும்னா நான் விரும்புகிறேன், ஆனால் கிடைக்குமோ? முடியாது, தகுதி இல்லை. அந்த மாதிரி தகுதி விருப்பம் 2 இருந்தால் தான் அவனை அடைய முடியும். இப்போ விருப்பம் யாருக்கு இருக்க முடியும்? யாருக்கு நாலெட்ஜ் வந்து வெளிப்படையாக இருக்கோ அவள் தான் முடியும். அதுலேயும் ஆத்மா இருக்கு, கல்லுலையும். ஆனால் அவருடைய ஆத்மா நாலெட்ஜ் லெவல் 0ல் இருக்கு. ஸோ அது விரும்புறதுக்கே வழி இல்லை. அதனால அது மோட்சம் அடைய முடியாது. பகவானா பார்த்து மோட்சம் கொடுத்தா கொடுக்கலாம் இருக்கு, ஆனால் அதுவாக தான் முயற்சி பண்ணி அடைய முடியாது. இது நீங்க சீவக சிந்தாமணின்னு படிச்சிருக்கீங்களா? சீவக சிந்தாமணியில் சமணர்கள் வந்து நம்ம ஹிந்து மத கோட்பாடில் கொஞ்சம் கிண்டல் பண்றான். அங்க காட்டுல முனிவர்கள்லாம் தபஸ் பண்ணிட்டு அங்க இருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு இருக்கா இல்லையா, அவளை இதுக்கு இருக்கிற காட்டுல இருக்க சரிக கிழங்கள் பாருங்க, என்னவோ நீங்க பண்ணிட்டு இருக்க, உங்களுக்கு என்ன முத்தி கிடைக்குன்னு சொல்றீங்களே, குரங்குகள் தான் பண்ணிட்டு இருக்கு, அது கிடைச்சிருத்தா? கங்கையில மீன்கள் இருக்கு, அதெல்லாம் முத்தி ஆயிட்டா? அதுக்கு விருப்பம் இருக்கா? கங்கையில இருக்கிற மீனுக்கு நம்ம இந்த சம்சாரத்தை கஷ்டப்படுறோம், முக்தி அடையணும், அதுக்கு விருப்பம் இருக்கா? இங்க குரங்குகளுக்கு நான் முக்தி அடையணும்னு விருப்பம் இருக்கா? இல்லை இல்லையா? அப்ப அது கிடைக்காது. அதனால இந்த 2 இருக்குன்னா தான் கிடைக்கும். அப்படிங்கிறதான் நம்முடைய பதில். புரியுதா வெற்றி? புரியுது சுவாமி. ஏன்னா இப்போ சில ஆச்சாரியர்களுடைய கதைகளை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இறைவன் அந்த வாய்ப்பை கொடுக்குறான், உங்களுக்கு நான் முக்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது அவங்க போய் அருகில இருந்த மலைகள் மரங்கள் எல்லாத்தையும் கட்டி தழுவிக்கிட்டதா சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கும் அது இவங்களுடைய பெரிய இருதயத்தை காட்டுறதுக்காக சொல்றாங்க. ஆனா அதான் உண்டா அது போல அப்படின்றதுக்காக கேட்டேன். இருந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு கேஸ் சொல்றது, நம்பிள்ளைன்னு ஒரு ஆச்சாரியர் கேள்விப்பட்டிருப்பேன். அவர் வந்து திருப்பதி யாத்திரை போயிட்டு வந்துட்டு இருந்தார். நல்ல வெயில், அவருடைய சுற்றுலா வச்சு ஒதுங்கிறதுக்கே இடம் இல்லாமல், நேரில் ஒதுங்க இடம் இல்லாமல் இருந்தது. கடைசியா அங்க ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அப்பா அது அங்க வந்து இறங்கினாங்க. காலையில இருந்து ஒன்றும் சாப்பிடலை. அதுக்கு அந்த உடனே அங்க வந்து தொலைய பண்ணி பெருமாள் திருவாரணம் பண்ணிட்டு சாப்பிட்ட உடனே, எங்களுக்கெல்லாம் தங்க இடம் கொடுத்தியேன்னு அந்த ஆலமரத்தை இறுக்கி தழுவிட்டாரான். தழுவிட்ட உடனே நைட்ல என்ன ஆச்சுன்னாக்க, அதை வந்து பார்த்து என்ன பண்ணா, அந்த ஊர்ல இருந்து ஒரு பிராமணன் அதை கிண்டல் பண்ணான். அது என்ன ஆலமரம்னா ஒரு இது உயிரற்ற பொருள், அதை போய் பண்ண பெருசா இது மாதிரி சொல்றாரு நினைச்சுக்கிறாரு அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டான். இவங்க சாயந்தரம் புறட்டு போயிட்டு அங்கேருந்து புறட்டு வந்துட்டாங்க. நைட்ல பார்த்தாக்க ஒரு பெரிய பேர் ஒளி, ஒரு சத்தம். பார்த்தா இந்த ஆலமரம் பிளந்து அதுலேருந்து ஒரு ஆத்மா மேலே நோக்கி போறதை பார்த்தாங்க. எல்லாரும் மலைச்சு போயிருந்தாங்க என்னன்னு. அப்போ அவன் சொன்னான், ஆமா நான் இந்த மாதிரி பார்த்தேன், இந்த பெரியவர் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அது கிடைச்சது. அதே மாதிரி இன்னொன்னும் ஸ்ரீபாகவத்தில் இருக்கு. இவன் ததிபாண்டன் பேரு,
அவன் இந்த மண்பானை தயிர் வைக்கிற தாழி விற்பனை செய்யறான். ஒரு நாள் கண்ணன் வந்து வெண்ணெய் திருட்டான். அவனை துரத்துன்னு அடிக்க வந்த யசோதை. அவள்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அவன் இங்கே வந்தான். ததிபாண்டன் வீட்டுக்குள்ள வந்தான். வந்த உடனே அப்பா ததிபாண்டன் என்னை காப்பாத்துன்னு அவன் என்ன பண்ணான்னா அவனை தூக்கி ஒரு பெரிய பானைக்குள்ள ஒழித்து வச்சுட்டான். அம்மா போயாச்சு. இப்போ வெளியில் விட என்ன அப்படின்னு கேட்டான். அவன் என்ன கேட்டான்னாக்க வெளியில் எடுக்க மாட்டேன், எனக்கு ஒரு இது கொடுத்தாலும் நான் சொல்கிறத நீ செஞ்சாதான் அவன் நீ சொல்கிற நான் செஞ்சேன் இல்லையா, நான் சொல்கிறத நீ செஞ்சாதான். என்னன்னாக்க இந்த ரிஷிகள்லாம் பேசின்னு போனா என்னவோ நீ தான் கொடுக்க முடியுமா, அதுக்கு மேலே வேற எதுவும் நீ அதை கொடுன்னாங்க. அது என்னது அப்படின்னா அது எனக்கு தெரியாது, அது ரிஷிகள் பேசின்னு போனா அதுதான் வேணும் எனக்கு. இப்படிப்பட்டவன், அதாவது அவனுக்கு எந்த விதமான அறிவுமே இல்லை. அவனுக்கு கேள்வி ஞானம் மட்டும்தான் இருக்கு. யாரும் கேட்டால் அது நல்லா இருக்குன்னு சரி தரேன்னு சொன்ன, மோட்சம் தரேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லை, நீ ஒழிஞ்சிட்டிய இல்லையா, இந்த பானையை மோட்சம் கொடுக்கணும். அது சரி கொடுத்தாரான். அதுதான் இந்த மாதிரி நம்ம வைஷ்ணவ பூர்வாச்சாரியர் சொல்றச்சு என்னன்னாக்க, இன்னைக்கு நம்ம பரமதம் போனாக்க இந்த ததிபாண்டனையும் பார்க்கலாம், அவனுடைய பானையும் பார்க்கலாம்னு சொல்லணும். புரியுதா வெற்றி? புரியுது சாமி, புரியுது. அடுத்தது ஒரு சின்னது அதையும் முடிச்சிடுவோமே. அடுத்த ஒரு அதிகரணம். இதுல வந்து படைப்பின் காரணம் பிரம்மம்னாக்க, பிரம்மத்துக்கு எந்த விதமான கருவிகளும் கிடையாது. ஒரு குயவன் பானையை படைக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க அப்கோர்ஸ் மண் பொருள் காரணமாயிடுறது, குயவன் செய்வோன் காரணமாயிடலாம். ஆனா வெறுங்கையால பண்ண முடியும்? அதுக்கு இந்த சக்கரம், சுழற சக்கரம், அது சுழ வைக்கிறதுக்கு ஒரு தடி எல்லாம் இருக்கு இல்லையா, இது இருந்தால் தானே முடியும். பிரம்மத்துக்கு இருக்கா? அந்த மாதிரி இது இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்ததுனாக்க நீ எப்படி பிரம்ம படைச்சுன்னு சொல்ற நீ அப்படிங்கிற. ஆனா நம்ம என்ன பண்ணோம், முன்னால சாங்கியன்ட்டு ஆரம்பிச்சு பொருட்காரணமும் அவன் தான், செய்வோன் காரணம் அவன் தான், கருவி காரணம் அவன் தான். பொருட்காரணம் சதேவ சோமியான்னு சொல்றச்சு அது சத்துங்கிற பொருள் அவன் தான். செய்வோன் காரணம் ஸ்தூல நிலையில் இருந்தவன், நான் பலவாகவே நினைச்சு அவன் தான். கருவி காரணம் அவனுடைய நினைப்பு. நினைப்புனால எல்லாத்தையும் படைய முடியும். நினைப்பு தான் எப்படி பண்ண முடியும்னு. என்ன சார் நினைப்புலாம் பண்ண முடியாதுங்கிறீங்க? சாதாரண தேவதைகள் இருக்கா, அவா தனக்கு வேண்டியதை படைச்சிக்கலையா? நம்ம பார்க்குறோமே, எத்தனை இதில் இதிகாசங்களில் பார்க்கலையா பண்ண முடிகிறது. இன்னொன்னும் இதெல்லாம் வேண்டாம், ஒன்றும் இல்லை, ஒரு சிலந்தி. அது என்ன பண்ணுறதுன்னாக்க தனக்குள்ளே இருந்து தன் எச்சலை சுரந்துண்டு அதனால வலையை கட்டி இந்த வலையில பூச்சிகளை பிடிச்சி சாப்பிட்டுட்டு திருப்பி போறியா சுருட்டிட்டு போய்டுறது. ஏதோ ஒன்று நாபி சுஜ்யத்தை கிரண்யதேச்ச, அது வந்து தன்னுடைய நினைவினால மட்டும், தன்னுடைய விருப்பத்தினால மட்டும் பண்றது. ஒரு சிலந்தி பண்றதுனாக்க பெருமாள் பண்ண மாட்டானா அப்படிங்கிறார். பொருட்காரணம், செய்வோன் காரணம், கருவி காரணம் மூன்றும் பிரம்மமே ஆகிறது. கருவிகள் காணப்படவில்லை, ஆகவே பிரம்மம் காரணம் அல்ல. இது நையாயினுடைய குற்றச்சாட்டு. தேவையில்லை. பால் தயிராதல், மழை நீர் இளநீராதல் தேவையில்லையே, இதுக்குன்னு கருவி வேண்டாமே. பால் நம்ம வந்து நமக்கு தகுந்த மாதிரி தயிரானுங்கிறத உரகுத்தி வைக்கிறாங்க. அது இல்லைன்னாக்க தானாவே தயிராயிடும், கல்லாயிடும், விடும் அந்த மாதிரி. அப்போ இன்னொன்னும் தேவர்கள்லாம் தன் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதோ பண்ணிக்கிறாள், ஒரு படைக்கிறாள் இல்லையா, அது முடியறதே. அந்த மாதிரி படைக்கிறதுனால அவளாலே முடியும்னாக்க தேவதேவனான என்னால் முடியாதா அப்படிங்கிற. எப்படி சிலந்தி படைக்க முடியும்னாக்க பகவானால முடியாதா? ஆகவே அவன் தன் இஷ்டப்படி படைக்க முடியும், அதுக்கு கருவிகள் தேவையில்லை அப்படிங்கிற. புக் வாங்க, பேஜ் 166, உபசம்ஹார தர்சனாதிகரணம். இக்களத்தின் பெயரும் அதன் தொடர்பும். படைப்பின் காரணம் பிரம்மமே எண்ணில் உலகில் ஒரு பொருளை படைப்பதற்கு ஒருவருக்கு கருவிகள் தேவைப்படுகின்றன. அப்படிப்பட்ட கருவிகளை பற்றி ஏதும் அறியப்படாததால் உலகின் காரணம் பிரம்மம் அல்ல என்ற கோணத்தில் முந்தைய களத்தின் கருத்தை மறுப்பதாக உபசம்ஹார தர்சனாதிகரணம் என்று களம் எழுந்துள்ளது. இந்த சொன்னாக்க பிரம்மன் தான் உலகம் படைக்கிறது, அது முடியும். அதனால சரி சார், நான் ஒத்துனுட்டேன், நீங்க சொல்றாங்க. ஒரு கருவி ஒன்றும் இல்லையா, எப்படி ஆகும்? உலகின் காரணம் பிரம்மம், அது உயிராய் உறைந்து தன் உடலாக உள்ள உயிரல் பண்டங்களை நிலைமாற்றம் செய்து உலகாக பரிணமிக்க வைக்கிறது என்பது தவறு. எந்த ஒரு கச்சா பொருளையும் பயன்படும் வேறொன்றாக மாற்றுவதற்கு பலவிதமான கருவிகள் உபயோகப்படுத்தப்படுகின்றன.
பிரம்மமே படைக்கின்றதெனும் அதற்கும் கருவிகள் துணை வேண்டும். அப்படிப்பட்ட கருவிகளை பற்றி ஏதும் சொல்லப்படவில்லை. ஆகவே உலகு படைக்கப்பட்டதல்ல. இது நையாயிகளுடைய கருத்து. களத்தின் சூத்திரங்களும் அவற்றின் பொருளும். உபசம்ஹார தர்சனான் நேதி சேன்ன க்ஷீரவத்தி. ஒரு பொருளை ஆக்குவதற்கு கருவிகள் பயன்பாடு அறியப்படுவது போல் உலகை படைப்பதற்குரிய கருவிகள் எதுவும் காணப்படவில்லை எனில் அவை தேவையில்லை. கருவிகள் ஏதும் அற்று பால் தானே தயிர் ஆவது போல் பிரம்மம் தானே ஆக முடியும். ஜியாலஜி படித்தவா தெரியும், உலகத்துல எத்தனை இயற்கையான மாறுதல் நேர்ந்துட்டு. காத்துனால மலைகள் அரிக்கப்படுறது, அது மணலாருது, மணல் ஆறுகளாக தூக்கி வரப்படுறது. இந்த மணல் ஒரு செடிமெண்டாருது, செடிமெண்டை இறுகி இறுகி போய் வந்து பின்னால் ராக் ஆகிடுறது. சொல்லுவா இல்லையா, செடிமெண்டரி ராக்ஸு, இக்னியஸ் ராக்கு, மெட்டமார்பிக் ராக்ஸுன்ட்டு 3 டைப்பாக சொல்லுவாங்க. கல் எல்லாத்தையும் 3 வகையாக பிரிச்சுடுவாங்க. செடிமெண்டரி ராக்ஸ்னா தண்ணீர் வந்து விழுந்து 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 மேலே படிஞ்சு 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 பார்த்து, நீங்கள் சில இடங்களில் பார்த்தா தெரியும், அந்த மாதிரி ரேகையாக தெரியும் கல்லுலையே. அது மாதிரி செடிமெண்டரி ராக்ஸு. அதுக்கப்புறம் நல்லா அழுத்தப்பட்டதுனாக்க அது மேலே கொஞ்சம் இறுகி போய் மெட்டமார்பிக் ராக்ஸாக. அதெல்லாம் இல்லாமல் பூகம்பத்துலேருந்து நேரம் மேலே வந்து விழுந்து பாருங்க, கம்ப்ளீட்டாக குழம்பா வந்து விழுந்து விருகி போகிறது இல்லையா, அது இக்னியஸ் ராக்ஸு. இக்னியஸ் ராக்ஸ் தான் இருக்கிறதுல ஹார்டாக இருக்கும். அந்த மாதிரி இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இயற்கையாக நடக்கிறது. யாராவது தூண்டுறாள இதை ஒரு கருவி வச்சுட்டு இருக்கா, தேவையில்லையே. அந்த மாதிரி தேவி லோகே, சக்தி குறைந்த பிரம்மாவினி தேவர்களும் தங்கள் உலகங்களில் தங்கள் விருப்பப்படி வேண்டியவர்கள் ஆக்கிக் கொள்வது அறியப்படுதலால் சர்வஜனான பிரம்மத்துக்கு கருவிகள் தேவையில்லை. உயிரல் பண்டமான பால் தயிராக நிலை வேறுபாடு அடையவும் நிலையில் தாழ்ந்த தேவர் முதலியோர் தாம் விருப்பப்படி பண்டங்களை ஆக்கிக் கொள்வதற்கும் கருவிகளை நாடியிராமை வெளிப்படை என்கையில் தவறா முனைப்புடைய எச்சைகளும் செய்ய வல்ல பிரம்மத்திற்கு கருவிகளை ஏதும் என் நிலையும் தேவையில்லை. அவனுக்கு சங்கல்பத்தினாலே போறோம். இதற்கு குரான்ல பார்த்தீங்கன்னாக்க God said kun, it be happened அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அவர் படைக்கச்ச he just said kun. அதே மாதிரி பைபிள்லையும் ஆரம்பிக்கச்ச God created light. He felt it is good அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அது மாதிரி இதெல்லாம் கடவுளால பண்ண முடியும். அதனால நம்ம மனுஷனால முடியாத ஒழிய அவளால் பண்ண முடியும். ஆகவே படைக்கிறதுக்கு அவனுக்கு கருவி தேவையில்லை. புரியுறதா? வெற்றி? புரியுது சுவாமி. ஏன்னா கருவியும் அவன்கிட்ட தான் வருது இல்லையா? கருவி கூட அவன்கிட்ட தான் வருது இல்லையா? நம்ம பண்ணிக்கிறோம். இப்ப கருவி நாம பண்றோம், நாம அவன்கிட்ட வந்தோம் இல்லையா? ஆமா, நம்ம கருவி டெவலப் பண்ணிட்டே வரோம். முதல்ல பழைய கற்காலம் புதிய கற்காலம் பார்த்தோம் இல்லையா, நம்ம அவ்வளவுலாம் இருந்தது. இப்ப எவ்வளவுலாம் மாறிண்டே வருது கருவிகள். அதுவும் எலக்ட்ரானிக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையால் தொடாமலே எல்லாம் பண்ண முடியல, ரோபோ மாதிரி பண்றது இல்லையா? சுவாமி, முதல்ல வந்து கருவி தேவைன்னு பேசணும். முதல்ல ஒரு கருவி தேவை அப்படின்னு தான் பேசணும். எப்படி வந்து மண்ணுல இருந்து புல்ல வந்து மாடு சாப்பிட்டது, மாடு பால் தயிர் அப்புறம் வெண்ணெய் நெய். சோ மண்ணு வந்து ஸ்ட்ரெயிட்டா நெய் ஆகாது, நடுவுல ஒரு கருவி தேவை, ஒரு இது வேணும் அப்படின்னு பேசணும். இப்போ வந்து நம்ம கருவி தேவையில்லை, பிரம்மம் நினைச்சதுன்னா எது வேணா அது எல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்டா? ஆமா, நீங்க கேட்கிற கேள்வியில ஆன்சர் இருக்கு. பிரம்மம் நமக்கு தேவை, பிரம்மத்துக்கு தேவையில்லை. ததைக்ஷத பகூசியாம் பிரஜாயேய பதமல்யா ச ஏகாக்கி ந ரமேத. அது ஒருவனாக இருந்து நான் சந்தோஷப்படவில்லை, மகிழ்ச்சி அடையவில்லை. பகூசியாம் பிரஜாயேய, பல வகையான பிரஜைகளாக ஆவேன். சச்சத் தக்ஷா பவது, உயிருள்ளவையாகவும் உயிரற்றவையும் ஆனான். அப்படிங்கிறதுனால அவனுக்கு தனியாக கருவி தேவையில்லை, நமக்கு வேணும். அதான் ஜீவனுக்கும் பரமாத்மாவும் உள்ள வித்தியாசம். நம்ம சொன்னோம் இல்லையா, இப்போ நம்மளாம் ஜீவன், நமக்கு ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றினா கருவி வேணும். அவனுக்கு தேவையில்லை, அவன் தன் சங்கல்பத்தினாலேயே பண்ணுவான். நம்ம ஏதோ ஒரு காரியம் பண்ணணும்னு வச்சுக்கோ, நம்ம இப்படியே பார்க்குறோம். உங்கள் காரியம் கடைக்கு போகணும், அதை வாங்கிட்டு வரணும், எல்லாம் பண்ணணும். ஒரு பெரிய பிரமுகர் இருக்கார்,
ரொம்ப வசதிப்படுத்த ஊர்லேயே பெரிய மனுஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு ஃபோன் பண்ணாருனாக்கா தானே வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு. நமக்குன்னா போய் போய் தானே வாங்கிட்டு வந்துருக்கு. இப்போ இது ஸ்விக்கியே அமேசான்லாம் சொல்ல வேண்டாம். அந்த மாதிரி இப்போ அந்த லெவலுக்கு நம்மளை கொண்டு வந்துட்டாங்க, வேற ஒன்றும் இல்லை. அதனால அவனுக்கு அவன் இஷ்டப்படி முற்றறிவனன், சர்வசக்தன், அது அவனால முடியும். இன்னொன்று அகடித கடனா சாமர்த்தியம். கடிதம் தான் சேர்றது, கடிதம் தான் சேரவே சேராது. அதை சேர்க்கக்கூடிய சாமர்த்தியம் அவனுக்கு உண்டு. சிங்கத்தலையும் மனுஷோடமும் அவனால் இருக்க முடியும், நம்மளால முடியாது. அதுதான் பிரம்மத்தை ஜீவன்லேருந்து வேறுபடுத்துறது. புரியுறதா? அது வேதத்தை சொல்லிருக்கு, அதோட சாமர்த்தியங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால அதுக்கு முடிகிறது. சுவாமி, முன்பு பார்த்தது வந்து ஆக்குவோன் இருக்கிறான், அதாவது செய்வோன் இருக்கிறான்றத பார்த்தோம். இப்ப வந்து அந்த செய்வோன் கருவி தேவையில்லைன்னு சொல்றோம். ஆமா, அதான் உமா மேடம் கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, 3 காரணம் பார்த்தோம் இல்லையா சுவாமி? பொருட்காரணம், செய்வோன் காரணம், கருவி காரணம் 3 பார்த்தோம். பொருட்காரணம் இந்த சத்தா இருந்த பிரம்மன் தான். செய்வோன் காரணம் அவன் தான், பிரம்மன் தான் பண்ணித்து ததைக்ஷதங்கிறதுனால. அப்போ ஐக்ஷத அது நினைத்தது பலவாக ஆயிற்று அப்படின்னு சொல்றச்சு அவன் நினைத்தாங்கிறதுனா அதுதான் அது கருவியா இருக்கு. அவனால செய்ய முடியும், அவனுக்கு ஒரு கருவி தேவையில்லை, அது இல்லாமலே பண்ண முடியும். புரியுதா? அவனே கருவி ஆயிடுறான். ஆமா, அவனுடைய எண்ணம், அவனுடைய சுவாமி எல்லாத்தையும் நீங்க கருவி வச்சு பண்ணணும், கையால் சொல்றது பண்ண முடியும் இல்லையா? சில பேர் வெறும் கையால பொம்மையை பண்ணிடுறாங்களே, களிமண்ல இருந்து பொம்மையை படைச்சு வேற ஒரு அச்சு கிச்சு ஒரு வகைராக்கெல்லாம் எதுவும் இல்லாமல் பிசிஞ்சு பண்ணிடுறாங்களா இல்லையா? அப்போ கையே கருவி ஆகிறது இல்லையா? அப்ப இது எதுக்கு கருவி? நான் தான் கருவி. இதுக்கு செய்வோம் நான் தான், கருவியும் நான் தான். அதுதான் இல்லையா? கரெக்ட். இந்த இப்ப வேணா அது அச்சு வச்சிருக்காங்க. முன்னாள் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இங்க இது பிள்ளையார் பண்ணுவாங்க, பார்த்துருக்கேன். சில நல்ல எக்ஸ்பர்ட் குயவர்கள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் கையாலே பண்ணுவாங்க, அழகா பண்ணுவாங்க. அதனால அவளுக்கு தனியா கருவி, அவன் கையே கருவி, அப்ப அவன் தான் கருவி இருக்கு. அதுதான் பிரம்மன் தான் கருவி. புரியுறதா? அதுக்காக சந்தேகம் ஜமீலா, உங்களுக்கு சந்தேகம் இல்லையா? இல்ல சுவாமி. ரைட், வெரி குட். சரி, shall we call this a day? அடியன் சுவாமி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிழே சரணம், ஆச்சாரிய திருவிழே சரணம். தஸ்மை ராமானுஜாரியாய நம பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரம் அசீசமது.